இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்புறேம்மா, வாரேன். இல்ல இல்ல, இவன் டூட்டி ஒரு வாரத்துக்கு கிடையாது. சரிம்மா. இல்ல இல்ல, கிளம்பிட்டேன், வாரேன் வாரேன். நான் ஃபைல ஃபுல்லா கையெழுத்து போட்டுருக்கேன், வர விட்டு ஒப்படைச்சிருங்க. ஓகே சார். சார், ஒரு வாரம் கழிச்சுனா நாளைக்கு கோர்ட்டுக்கு அது தானா நடக்கும். ஓகே சார். சார், ஆதிரா கிட்ட நான் போறேன்னு சொன்னா பயப்படுவா. நான் டூட்டில இருக்கதாவே இருக்கட்டும். நான் என்னம்மா இந்த டூட்டில இருக்கிற மாதிரியே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சார், வந்தாச்சு சார். அதுக்கு என்ன, அவரு டூட்டி பார்த்து தானே வராரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சார், ஐயோ, அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லா டூட்டி பார்த்தோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சார், சரி, நான் அவர்கிட்ட ஃபைல் எல்லாம் படிச்சுட்டு போறேன், நீங்க கிளம்புங்க. ஓகே சார். வாடா, நான் நம்ம டூட்டி வேணும்னு கேட்ட மாதிரியே பேசுதாரு இந்த கமிஷனரு. அட பொண்ணு தோற. குட் மார்னிங். உனக்கு குட் மார்னிங் தான், எனக்கு பேட் மார்னிங். ஏன், என்னாச்சு? எனக்கு இந்த கஷ்டப்பட்டு கேஸ் எடுத்து அதை அலைஞ்சி பறக்கி அந்த கேஸ முடிக்கிறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. கேஸ எடுக்கலாம் டிபார்ட்மெண்ட்ல இருக்க முடியாதாம. ஆமா ஆமா, அப்படித்தான் நினைச்சு ஓப்பி அடிச்சுட்டு அலைஞ்சேன். ஐயா, இந்த கமிஷனர் இல்ல கிஷோரு எங்க இருந்தியா வந்தாரு. நான் சும்மாவே இருக்கானா, அதான் கேஸ கொடுத்து விட்டாரு. சரி வேண்டா வெறுப்பாதான் கேஸ எடுத்தேன். அட பார்த்தா நம்ம பொண்ணு தர கேஸ். அட பொண்ணு தர கேஸ் தானே, முக்காவாசி கேஸ முடிச்சிருப்பா, மிச்சத்தை போய் முடிச்சுக்கலான்னு கிளம்பி வந்துட்டேன். இந்த மாசத்துல மட்டும் 3 இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் சொல்லு பாப்போம். இவர் கூட எனக்கு குப்பை கொட்டணும். எனக்கு என்ன ஷிஃப்ட் கொடுக்க போறான்னு தெரியலையே. அப்புறம் நம்ம 2 பேரும் அடிக்கடி முட்டி மோதிக்கிடுவோம். ஓ, சிரிப்பு மட்டும் மாறவே இல்லையே. சரி சரி, என்ன கேஸ் இதன் தேர்மா? எப்படி கைய வச்சிடாதீங்க, முக்காவாசி முடிச்சிருக்கேன். நானே போதும் போதும், என்ன காட்டி கொடுக்கறதே உங்க வேலையா போச்சுத. என்னையா இந்த டிபார்ட்மெண்ட் நான் மட்டும் தான் கையை நீட்டி வாங்குற மாதிரி என் மேல அவ்வளவு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன மாத்தாத இடமே கிடையாது. சரி, இங்கேயாவது கொஞ்சம் சின்சியரா பாக்கலாமே. நமக்கு இந்த வேலை செஞ்சு வேலை செய்யறதே ஆவாது. ஈஸியா ஏதாவது இருந்தா சொல்லும். உமா கேசுனவே தான் ஏத்துக்கிட்டா, இல்லைன்னா அதுவும் ஏத்துக்க மாட்டேன். நமக்கு வேலை செஞ்சதுலாம் ஒத்துக்கிட, அது ஒத்துக்கிடாது. சரிதான் சரிதான். சரி, கேஸ பாக்கலாமா? என்ன அத்தி பேச்சே ஒரு திருசா இருக்குதே. இந்த மேடம் யாரு? கான்ஸ்டபிள் நிர்மலா. நிர்மலா, பீமாலா, ஒரு புது பேர்ல எந்த கான்ஸ்டபிளாவது இருக்காங்களா? நீங்க டூட்டிய பாருங்க. சரி, உங்களுக்கு எங்க டூட்டி போட்டிருக்கு? இங்கதான். என்ன இந்த கமிஷனர் கோத்து விட்டுருக்காரா இல்ல தெரியாம கேட்க? நீரும் நானும் ஒரே டிபார்ட்மெண்ட்லயா? யோ, ஏக பொருத்தமா ஆயிருயா. அதெல்லாம் ஒண்ணு ஆகாதே, எனக்கு 2 நாள் டூட்டி லீவு, நீங்க பாத்துக்கிடுங்க. ஐயோ, இவன் கூடயா 5 நிமிஷம் அந்த தேராத வேலைக்கு நேரம் அந்த கமிஷனர் கோத்து விட்டுருக்காரு. என்ன டூட்டிய பாத்தீங்களா? அப்படியே பாக்குறேன். கேச பண்ணாங்க 2 நாள், என்ன 2 மாசமா இது எடுக்கலாமா? இல்ல இல்ல, 2 நாள் போதும். இவன் கூட நான் எப்படி வேலை பாக்குறது? இவன் என்னடே சின்சியர் ஆளிவானே, எனக்கு சின்சியர்னாலே ஆகாத. அது எனக்கு உடம்பெல்லாம் வேக்குமே, சும்மாவே இருக்க விட மாட்டானே. என்ன பண்ண? கான்ஸ்டபிள் நிர்மலா சார், அந்த ஃபைல் எல்லாம் காட்டுங்க. ஓகே சார். ஃபைல் எல்லாம் இருக்கட்டும், அக்யூஸ்ட காட்டுங்க. நான் அக்யூஸ்ட் மோரை பார்த்தே கண்டுபிடிப்பேன். அத்தி ஆதிராவை இவங்கிட்ட காட்டணுமா? கான்ஸ்டபிள் நிர்மலா வேலையை ஆரம்பிச்சுட்டாரு. எஸ் சார். டூட்டி ஆரம்பிக்கலாம். அப்படி இவங்கிட்ட மோரை காட்டவே கூடாது, பியாய் மேல வச்சு காட்டணும். சார், குட்டவாளிக்கு சார். பரவாயில்ல. இப்படி மூஞ்சி வச்சிருக்கேன், இதுக்கே பரவாயில்லையா? அந்த கமிஷனர் உங்களை மட்டும் பழி வாங்கல, என்ன சேர்த்து தான் பழி வாங்கியிருக்காரு. நான் இருக்கு இல்ல, பாத்துக்கலாம். வெகுலி ஒண்ணு இல்ல, அப்பெல்லாம் கேரக்டர்லாம் கிடையாது. வெகுலியா இருப்பான், அவ்வளவுதான். சார், சின்ன ஆளா பெரிய ஆளா சார்? ரொம்ப சின்ன பையன் தான். சின்ன பையனா? ஆமா, ஆளுதான் அப்படி இருக்கும். சரி, அந்த கேஸ் ஃபைல் எல்லாம் கொண்டு காட்டுங்க. ஓகே சார். சார், இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. என்ன ஃபைல் சார், ஃபைல். எனக்கு ரொம்ப தூரம் நடந்தா ஒத்துக்கிடாது, எதனால இங்கே வரட்டும். ஓகே சார். அப்புறம் உங்ககிட்ட கேட்டா தெரியும், இங்க ஏதாவது தேருமா? அப்படி இந்த சாருக்கு இடத்துல 5 நிமிஷம் தேராது. தெரியுமே, இவன் இருக்க இடத்துல எங்க தேரும். சரி, வந்து கேஸ காட்டுங்க. நாளைக்கு போட்டு கூட்டு போகணும் தெரியும்ல. முத கேஸ காட்டுங்க. அம்மா, ஆதிரா, ஆதிரா. ஆதிரா, வேற வித்தியாசமா இருக்குது. ஐயோ, இவன் இருக்கதா அப்பப்ப நான் மறந்து போயுதானே. ஆதிரா மேடம், இந்த கேஸ் தானே, பாத்துடலாம், முடிச்சிடலாம். கொல்லுமாலி ஏதாவது பண்ணலான்னு நினைச்ச. பொண்ணு இருக்க இடத்துல தானே 2 நாள், என்ன நாளைக்கே கேஸ முடிச்சிடலாம். வீட்டுக்கு போறீங்களா? ஆமாமா, 2 நாள். இவன் அக்யூஸ்ட பேசின மாதிரி பேசலையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். டென்ஷனா எடுக்க வேண்டாம், நான் இங்கதான் இருப்பேன். எங்க அப்பாவை காட்டுறேன்னு சொன்னீங்க, எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு.
நான் அப்பா கிட்ட போறேன். ஏன் பயமா இருக்குது? இல்ல எனக்கு பயமா இருக்குது. இல்ல அதான் கான்ஸ்டபிள் நிர்மலா இருக்காங்களே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல சொல்றேன்ல, எனக்கு பிடிக்கல. ஓ ஓ ஓ கதை அப்படி போகுதா? பொந்துற நீங்க கிளம்பலாம். உன் வேலை உண்டல மட்டும் பாரு, எனக்கு தெரியும். கேஸ் விட்டு தான் வெளியே போயிருக்கேன், டிபார்ட்மெண்ட் விட்டு போகல. ஏதாவது சொதப்புன. அதான் பொந்துற, நீ எப்படி ஐபிஎஸ் அதே மாதிரி நான் ஐபிஎஸ், மறந்துடாத. ஐபிஎஸ் மாதிரியா பேசுறாரு. திரும்பவும் சொல்றேன், இதே டிபார்ட்மெண்ட்ல நானே இருக்கேன். எதையாவது சொதப்பலான்னு நினைச்சா பொந்துறக்கிட்டயா நீ போயிட்டு வரலாம், நான் பாத்துக்கிறேன். ஆமா அக்யூஸ்ட் ஆதிரா. விக்கி, அவங்க ஒன்னும் அக்யூஸ்ட் எல்லாம் கிடையாது, புரியுதா? உனக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் கிடையாது, போய்கிட்டே. எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ் விட்டுட்டு போகாதீங்க. ஐயோ, அதுல பயப்பட ஆரம்பிச்சிட்டல. நீ கிளம்பலாம், இது ஏன் டிபார்ட்மெண்ட், பாத்துக்கிறத. இல்ல இல்ல உங்களை விட மாட்டேன். அம்மா அக்யூஸ்ட் ஆதிரா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பயப்படாத, நான் இருக்கல. பேச்சே அப்படிதான், ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பயமா இருக்கு. ஐயோ எனக்கே பயமா இருக்கு. இந்த பொண்ணு சொல்ல வேணும். சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சார். என்ன அடைச்ச நமக்கு கேஸ் வரல, வந்திருக்கு பாரு இவனுக்குன்னு. சார் எப்படியா இந்த பொண்ணு இங்க கூட்டு போங்க சார். ஒண்ணு இல்ல, அதனால என்ன? சொன்னா கேளுங்க சார். அதான் சர்ச்சுக்கிட்ட அவசரமானு சொல்லி ஒரு நாள். ரொம்ப பயமா இருக்கா? அங்க இருக்கவே மாட்டேன். இது எங்க அப்பா கிட்ட கொண்டு சேர்த்துருங்க ப்ளீஸ். சரி சரி, ஒரு நிமிஷம் இரு, வரேன். நீங்க என்ன அப்படி விட்டுட்டு போயிடுவீங்க. அடேங்கப்பா, இத பார்த்தா எனக்கு அக்யூஸ்ட் மாதிரி தெரியலையே. விடு விடு ஆதிரா, நான் வரேன், உண்மையில திரும்ப வருவேன். விட மாட்டேன் விட மாட்டேன், எனக்கு பயமா இருக்குது. நீங்க என்ன சொன்னீங்க? எங்க அப்பா கிட்ட நீங்க ஒப்படைச்சிருவேன்னு சொன்னீங்க. சரி விடு, நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். அந்த ஆபீசர் நிக்காருல, விடு. முடியாது, நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன், விடு. சொல்லல. அந்த பொண்ணு பயப்படுது சார். சரி, உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன், கொஞ்சம் விடு. இல்ல என்ன ஏமாத்தி விட்டுட்டு போயிருவீங்க. அவர் ஃபோன் தான் பண்ண போறாரு, விடு. இல்ல நான் வரேன். சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காத, விடு. என்ன பொண்ணுற, கேஸ் என்னுடைய தானே. இத பத்தி தெரியாம விளையாடாத. என்ன கேஸ கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. மேடம், நீங்க கொஞ்சம் பாத்துட்டு நான் இப்ப வரேன். சார் சார், ஏன் என்ன ஏமாத்துறீங்க? ஆதிரா, அவர் சொல்றத செய்றவரே, பயப்படாம இரு. உன் பேர் என்ன பேரு? ஆதிரா சார். உங்க பேரை கேட்கல, அக்யூஸ்ட் பேரை கேட்டேன். அக்யூஸ்ட் பேரா சார் ஆதிரா? ஐயோ, நான் உங்களை சொல்லல, அந்த பொண்ணை சொன்னேன். அந்த பொண்ணு பேர் தான் சார். பொறுமையா இருப்ப, அப்புறம் நீயே சொல்லிருமா. உன் பேர் என்ன பேரு? ஆதிரா. கேட்கல, கிட்ட வந்து சொல்லு. ஆதிரா. எனக்கு சரியா கேட்காது, கிட்ட வா. ஆதிரா. கேட்கவே இல்ல. இங்க வாமா, கிட்ட வந்து சொல்லு, புரியல. ஆதிரா ஆதிரா. எனக்கு கேட்கவே இல்ல. மேடம் நீங்க தள்ளி வாங்க. சார் வாங்க மேடம். இப்ப சொல்லுமா. ஆதிரா. ஓ ஆதிரா, என்ன கேஸ்? எங்க அப்பா. உங்க அப்பா? அப்பா. பயப்படாதம்மா, நான் ரொம்ப ஜாலி டைப். சும்மா சொல்லி. அப்பா கேட்கல, என்னது? அப்பா. ஐயோ ஐயோ. அப்பா, சரி அப்பா சொல்லுமா. நான் ஜாலி டைப் தான், சும்மா தைரியமா சொல்லலாம். அப்பா முத நீ கிட்ட வாமா, நீ தூரத்துல இருந்து பேசினாலும் எனக்கு கேட்கவே மாட்டேங்குது. உன் விசாரிப்புலாம் நல்லதா இருக்கு, இப்போ உங்க கிளம்புறாங்க. அப்ப இந்த கேஸ்ல என்ன எதுக்குடா இன்வால்வ் பண்ணீங்க? அது அந்த கமிஷனர் கேளு. ஆதிரா வா. எனக்கு தெரியும் இந்த சார் காப்பாத்துவாருன்னு. ஆதிரா வா, கிளம்பலாம். அப்பா கிட்டயா? ஆமா வா. என்ன நடக்குதுங்க? ஏய் கமிஷனரே, என்ன டம்மி பீஸாவே ஆக்கிக்கிட்டு இருக்க. இவன் கேஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கொடுத்தா பாரு. என்ன டம்மி ஆக்குறதுக்கா, இல்லன்னா ரொம்ப நாளா என்ன பழி வாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிய அதனாலயா? இந்த கிஷோருக்கு ரொம்ப நாள் என்ன பழி வாங்கணும்னு ஆசை, அதான் கரெக்டான ஆளை பார்த்து அனுப்பியிருக்கான். ஆனா இதுக்காகவே நான் இந்த வாட்டி தோத்து போக மாட்டேன். இந்த கேஸ தூள் தூள் ஆக்குறேன். எனக்கு மூளை பயங்கரமா வேலை செய்யும். என்ன அதை கெட்ட விஷயத்துக்கு நான் பயன்படுத்துவேன். அதுக்காக நான் திருந்திட்டேன்னு நினைக்காதீங்க, இப்பவும் கெட்ட விஷயத்துக்கு தான் பயன்படுத்த போறேன். பொண்ணு தர, நாளைக்கு கேஸ முடிக்க போறேன். எப்படி முடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். என் கைக்கு வந்துட்டுல, இனி 6 வருஷம் ஆனாலும் முடியாது, இழுத்து அடிக்கும். நல்ல கேஸ் கிடைச்சது, வச்சு டைம் பாஸ் பண்ணலான்னு பார்த்தேன். கை நழுவி போயிடுச்சே. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி அழகடிச்சு ஓடுதாங்க. டேய் விக்கி, கொஞ்சம் நார்மலா இருடா. பார்த்தா எல்லாருக்கும் பயம் வருது இல்லையா? சரி, இனி பயப்படாம இரு.
இல்ல உட்காரு, சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். உங்களை பார்த்து ஒரு காரியத்தை நான் கத்துக்கிட்டேன். என்ன? நம்மள நம்புறவங்கள எந்த சூழ்நிலையும் கைவிடக் கூடாதுங்கிறத கத்துக்கிட்டேன். நான் உங்களை நம்புறேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எந்த சூழ்நிலையும் என்னை கைவிடவே இல்லை. காப்பாத்ததுக்காக எந்த இலைக்கும் போறீங்க? நீங்க நினைச்சா என்னை இங்க அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம். நான் உங்களை நம்புறேங்கிறதுக்காக ரிஸ்க் எடுத்து இங்க வந்து கூட்டிட்டு போறீங்களே. ஒரு மனுஷன்னா இப்படிதான் இருக்கணுங்கிறதுக்கு நீங்க சிறந்த உதாரணம். உண்மையில இப்படிதான் இருக்கணும். நம்மள ஒருத்தங்க நம்பினா அவங்கள கைவிடவே கூடாது. அவங்க ஈஸியா கைவிட்டுறாங்க. அதனால கைவிடப்படுறவங்க எவ்வளவு கஷ்டம் அனுபவிப்பாங்க தெரியுமா சார்? உண்மையில நீங்க கிரேட்டா சார். ஐயோ, என்ன பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி தானே, அவங்களும் இப்பதானே பயப்படுவாங்க. அதே நான் நினைச்சு பார்த்தேன். அதுல என்ன இருக்கு? மனசு வேணுமே. அதெல்லாம் இல்ல. சரி வா, உங்க பாட்டி வீட்டுல கொண்டு விட்டுட்டு போறேன். பாட்டி வீட்டுக்கா? அங்கதானே நீ சேஃப்டியா இருக்க முடியும். மாமா ஏத்துக்க மாட்டாரு. நான் பேசிக்கிட்டேன், வா. நான் எங்க ஊருக்கு போறேன். அப்படியா? அக்காவுக்கு ஏதோ முடிவாக போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் அவசரமா வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும். காலையில 10 மணிக்கு கோர்ட்ல இருக்கணும். நான் டைரக்டா அங்க கூட்டு வரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால நான் காலையில 8, 9 மணிக்கெல்லாம் பிக்கப் பண்ண வரேன். அது வரைக்கும் பயம் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இரு. சரி. மீனாத்தா நிச்சயமா வருவாங்க. அவங்களுக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? என்ன நம்பிருக்காங்கல்ல, நீ தானே சொன்ன என்ன நம்புறவங்க நான் கைவிட மாட்டேன்னு. நம்பிக்கையோட இரு. சரி. ஏன் சிரிக்கிற? இல்ல, உங்களுக்கு வலிகள் மட்டும்தான் இருக்குது. ஆனா உங்க முகத்துல எப்பவும் சிரிப்பு இருக்குதே, அது எப்படின்னு பாக்குறேன். வியப்பா இருக்குது. இதெல்லாம் அரைச்சு பண்றதுக்கு பெரிய ஆளா? ஆமா. டீச்சராச்சே. சரி வா. என்ன? ஒண்ணு இல்ல. சந்தோஷமும் சோகமும் சேர்ந்து வந்து தாக்க கண்டினே சந்தேகமாய் என்னை நானும் பார்த்து கொண்டேனே. என்ன? நான் சந்தோஷமா இருக்கேனா சோகமா இருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஆனா பாதுகாப்பா இருக்கேன். எதனால அப்படி சொல்ற? உங்க நிழல்ல இருக்கேனே. என் மேல அவ்வளவு நம்பிக்கையா? கோழி குஞ்சுகளை பாதுகாக்கிற மாதிரி என்னை இப்ப காப்பாத்துனீங்க பாருங்க. அதை என்னால மறக்கவே முடியல. சரி வா. நான் இது சந்தோஷமா வருவேன். டேய் தருண், இதுதானடா நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். எனக்கு நீ இதை கொடுத்திருந்தா, இந்த பாதுகாப்பு இந்த நம்பிக்கைன்னு எனக்கு கொடுத்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். ஏன்டா இந்த நம்பிக்கையும் இந்த பாதுகாப்பையும் நீ எனக்கு கொடுக்கல? அதிரா வந்துட்டேன். வா. நம்ம பைக்ல போயிருக்கலாமே. என்கிட்ட பைக்கெல்லாம் இல்லம்மா. இந்த காலத்துல பைக் இல்லையா? எடுக்கணும். அக்கா கல்யாணம் பண்ணிட்டோம், எடுக்கணும். சரி. கடமைகள் நிறைய இருக்குது. அதான் இப்போ டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதை நான் வீட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், பர்சனலுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். அவ்வளவு நேரமா? நமக்கு சோறு போடுற உத்தியோகம்ல, உண்மையா இருக்கணுமே. அப்பப்பா, உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. உங்களை யாருக்கு தான் பிடிக்காது? உனக்கு பிடிக்குமா? என்ன அப்படி கேக்குறீங்க? அதான் சொல்றேனே, உங்களை யாருக்கு தான் பிடிக்காது? இங்க இருக்க எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். எனக்கு பிடிக்காம இருக்குமா? இங்க இருக்க எல்லாரையும் விடு, உனக்கு பிடிக்குமா? ஃபர்ஸ்ட் அவ்வளவு பிடிக்கல. அப்பா கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னீங்களே, அப்ப கொஞ்சம் பிடிச்சது. அப்புறமா சுத்தமா பிடிக்கவே இல்ல. அது உங்களை புரிஞ்சுக்காதனால. ஆனா எனக்கு நான் அழுதேன்னு அடுத்த நோட்டில நீ அங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்களே, இப்ப சுதந்திரமா சுவாசிக்கிறேனே, இது நீங்க கொடுத்ததானே? உங்களை பிடிக்காம இருக்குமா? என்ன பிடிக்கட்டாலும் பரவாயில்ல, உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ்ந்தா போதும். சரி வா. எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. இங்க எந்த கடையும் இந்த மாதிரி தெரியலையே. உங்களுக்கு பிசினாரித்தனம் சலாளிக்க கூடாதுன்னு அதான் ஒரு பைக்கு கூட வாங்கலையே. மிஞ்சி போனா 10 ரூபா ஆகுமா? ஒரு காஃபியாவது வாங்கி கொடுங்க. என்னமா செய்ய, இது காலத்துக்கு சேர்த்து வைக்கணுமே. அடப்பாவி, 10 ரூபாய்க்கு கணக்கு பாக்குறீங்க? சிறு துளி பெருவெல்லாம். உங்களே அதனால மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நல்லா சமாளிப்ப. வா. அப்ப என்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படிதானே? ஐயோ போட்டு வாங்குறல. இல்ல சொல்ற, எல்லாரும் எனக்கு பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கிறதுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமா? என்ன ரிப்பீட்டா? உங்க கூட என்ன பாதுகாப்பு மட்டும் இல்ல, சந்தோஷமாவே இருக்கு. எங்க அம்மாவும் அப்படிதான் சொல்லுவாங்க. நான் ஒரு சொல்லிட்டா, நான் யாருக்கிட்டையுமே இவ்வளவு அதிகமா பேசுனதே இல்ல. 10 வார்த்தை பேசினா 2 வார்த்தை பேசுவேன், அவ்வளவுதான். ஆனா என்னமோ தெரியல, உன்கிட்ட மட்டும்
எது வேணாலும் பேசணும் போல தோணுது. அது யார் ராசி? ஆ போதும் போதுமா. நிஜமா தான் சொல்றேன். நான் யார்கிட்ட எதையுமே பேசுனதே இல்ல. என்கிட்ட யாரும் பேசுனதே இல்ல. என் மனசுல இருக்கிறத யாரும் கேட்டதும் கிடையாது. ஆனா நீ தொலைச்சு கேப்ப. உன்கிட்ட சொல்லணும் போல மனசு சொல்லும். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுற. பரவாயில்ல, எது வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க. எனக்கும் ஏகப்பட்ட வழிகள்லாம் இருக்கும். அதை வெளிப்படுத்த கூட எனக்கு யாரும் கிடையாது. என்கிட்ட ஆசையா பாசமா யாருமே இல்ல. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இவனுக்கு என்ன அரக்கை மாதிரி இருக்கான்னு. அதை நீ கூட சொல்லி அரக்கன்னு. சாரி. இல்ல இல்ல, பார்க்க அப்படி இருப்ப. ஆனா என் மனசுக்குள்ளேயும் வலி வேதனை இருக்கதானே செய்யும். அதை யாருக்கிட்டையாவது சொல்ல நினைப்பேன். இது வரைக்கும் நம்பிக்கையானவங்க யாரும் கிடைக்கல. அப்பா, நான் அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா, உங்க அப்பா ஏன் அப்படி இருக்காங்க? ஐயோ, இதுக்கு சிரிப்பு தானே? இல்ல, அப்பா சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். அதே இந்த பணம் எல்லாம் ஏறுறாங்களா, அது வேலை அதிகம், அந்த டென்ஷனு. அதனால அப்பா என்ன பண்ணாலும் நான் கோபப்படுறதே கிடையாது. எனக்கு சின்ன பிள்ளைல புரியாது. அப்பா ஏன் நம்ம கிட்ட பாசமாவே இருக்க மாட்டேங்கிறாரு. எங்க தாத்தா எங்க பாட்டிலாம் நான் ஒரே ஆம்பளை பையனால எங்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க. அம்மாக்கு சொல்லவே வேண்டாம். 4 அக்காவா, 5வது பையன். அதனால செல்லம் ஜாஸ்தி. ஆனா என்ன குடும்ப சூழ்நிலை, வறுமை. 14 வயசுலயே கஷ்டம் தெரிய ஆரம்பிச்சது. பணம் ஏறனே பயங்கர ஸ்பீடா பணம் ஏறுவேன். அப்பாவோட கஷ்டத்தெல்லாம் குறைப்பேன். ஆனா அப்பாவுக்கு அதுல சந்தோஷமே வராது. அப்பாக்குள்ள கஷ்டத்துல நம்ம குறைச்சிட்டா அப்பா நம்ம மேல பாசமா இருப்பான்னு நினைச்சு அப்பா ஏற வேண்டிய எத்தனை பணம் ஏறுவேன். அப்பாக்கு இன்னும் கோவம் தான் இருந்தது. இன்னும் 2 பணம் ஏறுடா, அந்த பணம் ஏறு, இன்னைக்கு ஏன்டா அந்த பணம் ஏறல அப்படின்னு சொல்லுவாரு. வசதி எல்லாம் கிடையாது, கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். ஆனா ஒரு வெறி, நல்ல உத்தியோகத்துக்கு போகணும்னு. காலேஜுக்குலாம் போயிருப்பீங்களா? நான் ஆசிரியத்தில் படிச்சேன், பாலிடெக்னிக்ல. ஓ, அப்படியா? அப்போ இந்த காதல் கீதல் அப்பவுமே எனக்குள்ள ஒரு வைராக்கியம். நான் எந்த பொண்ணை முத நேசிக்கிறேனோ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு. வாவ். ஆனா அப்போ காதலிக்கிறதுக்கு எனக்கு பயம். குடும்ப சூழ்நிலை. எந்த தைரியத்தை ஒரு பொண்ணை காதலிச்சு எந்த தைரியத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வர? அதான் அதுக்கு நான் இடம் கொடுக்கவே இல்லை. அக்கா, இப்ப நல்ல உத்தியோகத்துல இருக்கீங்களே. பொறுப்பு இருக்க. என்ன பொறுப்பு? 2 அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னும் 2 அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்ப உங்க அப்பாக்கு என்னதான் வேலை? பாட்டி 6 வயசு ஆயிடுச்சுல்ல. ஓ, அதான் ஐயா எல்லா பாரத்தையும் வாங்கிக்கிட்டீங்க. மகன் கடமை தானே. ஆனா உங்க அப்பா பாசமாவே இருக்க மாட்டேங்கிறாரே. உள்ளுக்குள்ள இருக்குமா இருக்கும், வெளியில காட்டிக்க மாட்டுக்காரு. அப்பா கூட விட்டு கொடுக்கல. எங்க அம்மாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்படியா? ஆமா, ரொம்ப பிடிக்கும். டேய் சொல்லிருடா, உன் மனசுல இருக்கிறத சொல்லுடா. அம்மாக்கு பிடிக்கும். ஐயோ சொல்லி அவ இல்லைன்னு சொல்லிட்டா. வேண்டாம். இல்ல, அப்பாக்கு பிடிக்கும். அப்ப உங்களுக்கு பிடிக்காதா? மனதை மயிலிடம் இழந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ